வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். 50வது பொன்விழாவை நோக்கி நசரேத் குழுமம் நடத்திய தேங்க்ஸ்கிவிங் பிரேயர். ஆவடி காமராசு நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சி. ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட கள ஆய்வு பயணம். தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற தற்காப்பு கலைகள் குறித்ததான கருத்தரங்கு. நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு குறித்ததான நிகழ்ச்சி. நசரேத் மல்லையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ஃபர்கிவ்னஸ் டே. குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பிஎட் கல்லூரி மாணவிகள் மேற்கொண்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தற்காப்பு கலை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள். நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்ததான கருத்தரங்கு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 50வது பொன்விழாவை நோக்கி நசரேத் குழுமம் நடத்திய தேங்க்ஸ்கிவிங் பிரேயர். ஆவடி காமராசு நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 50வது ஆண்டு தொடக்க விழா 6/7/2025 அன்று மிக பிரம்மாண்டமாக தொடங்கியது. 50 ஆண்டுகள் நாசரேத் குடும்பத்தை நடத்த உதவிய இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தேங்க்ஸ்கிவிங் பிரேயர் பள்ளியின் தாளாளர் திருமதி சந்திரா டேவிட் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வந்த அனைவரையும் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் வரவேற்று பள்ளியின் நிறுவனரும் தாளாளருமான டாக்டர் சந்திரா டேவிட் அவர்களை பொன்னாடை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். நாசரேத்தின் முன்னாள் மாணவர்களான சகோதரர் ஜான்பால் மற்றும் பாஸ்டர் ஜஸ்டின் சாமுவேல் இருவரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சமுதாயம் மற்றும் சுற்றுப்புறத்தின் மீது நாசரேத் நிறுவனம் வைத்துள்ள அக்கறையை வெளிப்படுத்தும் நோக்கில் 50,000 மரக்கன்றுகள் நடும் தொடக்க விழாவாக நாசரேத் TNHP பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் முதல் மரக்கன்றினை தாளாளரிடம் வழங்கினார். பள்ளியின் தாளாளர் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ வந்து பாருங்கள் என்பதற்கு நம் பள்ளி மாணவ மாணவிகளே சாட்சி என்று ரத்தின சுருக்கமாக உரையாற்றி இன்னும் பல்லாண்டு சேவை தொடர இறைவனை வேண்டினார். துதி ஆராதனை நடத்திய சகோதரர் ஜான்பால் நாசரேத்தின் மூலம் தான் பெற்ற நன்மைகளை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார். இறைவன் அறிந்தே நாசரேத் நிறுவனத்தை டாக்டர் சந்திரா டேவிட் தம்பதியரிடம் கொடுத்துள்ளார் என்று புகழாரம் சூட்டி பாஸ்டர் ஜஸ்டின் சாமுவேல் இறைவனிடம் நன்மை பெற்ற நாம் அனைவரும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். பொன்விழா ஆண்டில் இறையாசியை கடவுள் தந்தருள்வார் என வாழ்த்தி ஜெபத்துடன் நிறைவு செய்தார். பங்கு பெற்ற அனைவருக்கும் விழா ஏற்பாட்டாளர்கள் நன்றி கூற விழா இனிதே நிறைவு பெற்றது. ஆவடி காமராசு நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சி. ஆவடி காமராசு நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் புத்தக கண்காட்சி 3/7/2025 முதல் 5/7/2025 வரை நடைபெற்றது. அப்பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் புத்தக கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து KG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் புத்தக கண்காட்சியை பார்த்து மகிழ்ந்தனர். படிப்பதை போல செலவு குறைந்து பயனுள்ள பொழுதுபோக்கு வேறு ஏதும் இல்லை என்பதை உணர்ந்து பெற்றோர்களும் மாணவர்களும் பல புத்தகங்களை வாங்கி பயனடைந்தனர். புத்தகம் அறிவை வளர்க்கிறது, புதிய புதிய சிந்தனையை, நல்ல பண்புகளை உருவாக்குகிறது. எனவே மாணவர்கள் தொலைபேசி பயன்படுத்தும் நேரத்தை தவிர்த்து புத்தகம் வாசிக்க வேண்டும் என்பதை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு விளக்கினர். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட கள ஆய்வு பயணம். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் 30 மாணவ மாணவியர் ஆசிரியை ஐஸ்வர்யாவின் வழிகாட்டுதலுடன் கள ஆய்வு பயணமாக T7 டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்திற்கு சென்றனர். காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் திரு தேசிகாமணி அவர்கள் பள்ளி மாணவர்களை வரவேற்று காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பகுதி பற்றி விளக்கினார். குற்றவியல், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பற்றி மாணவர்களுக்கு தனித்தனியாக எடுத்துரைத்தார். குற்றவியல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் இருவரும் மாணவ செல்வங்களுக்கு பாதுகாப்பு ஆயுதமான 303 வகையிலான துப்பாக்கி வகையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை விளக்கி மாணவர்கள் கையில் கொடுத்தும் காட்டினார். கள ஆய்வு பயணம் மாணவர்களுக்கு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்தது. தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற தற்காப்பு கலைகள் குறித்ததான கருத்தரங்கு. கடந்த 4/7/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் தற்காப்பு கலைகள் குறித்ததான கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கு தி நாசரேத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும்
எம் பள்ளியின் உடற்கல்வி நிபுணர் திரு கலைமதி அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக இந்திய தலைமை தற்காப்பு கலையின் வழிநடத்துனர் திரு மிதுன் மைலேஷ் ரவீந்திரன் அவர்களும் மூத்த பயிற்றுவிப்பாளர் திரு கிருஷ்ணன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். தற்காப்பு கலைகளில் கிராவ் மகா என்ற இஸ்ரேலிய தற்காப்பு கலையை மாணவர்களுக்கு அன்று செயல்முறையாக செய்து காட்டினர். இந்த போட்டியற்ற தற்காப்பு கலையானது தாக்குதல் நுட்பங்கள், மடக்கி பிடிக்கும் நுட்பங்கள் குறித்து தெளிவாக அன்று விளக்கப்பட்டது. மாணவர்களின் நிஜ வாழ்க்கையில் ஏற்படும் ஆபத்துகளை சமாளிக்க உதவும் வகையில் சில நடைமுறை தற்காப்பு கலைகள் எம் பள்ளியின் உடற்கல்வி நிபுணரான திரு கலைமதி அவர்கள் செயல்முறையில் மூலம் செய்து காட்டினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களும் தன்னார்வத்துடன் சில தற்காப்பு கலைகளை அனைவரின் முன்னிலையிலும் செய்து காட்டினார். இறுதியாக சமூக பிரச்சனைகளை கையாளும் வகையில் மாணவர்களுக்கு இந்த கருத்தரங்கு காணப்பட்டதில் பள்ளியின் நிர்வாகம் பெருநிறைவை அடைந்தது. நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு குறித்ததான நிகழ்ச்சி. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தின் நிகழ்வாக பல நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் 26/6/2025 அன்று காலை பள்ளி வளாகத்தில் மிஸ்ஸஸ் எல்ஷிபா மற்றும் குழுவினர் SDNB வைஷ்ணவ் காலேஜ் மாணவர்கள் 8 பேர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு குறுநாடகத்தின் மூலம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவது எப்படி என்றும் அதிலிருந்து விடுபடுவது குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். மேலும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வகுப்பறைக்கு சென்று மாணவர்களுக்கு உளவியல் சார்ந்த தகவல்களையும் பகிர்ந்து கொண்டனர். போதை விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்ட மாணவ மாணவியர் கையில் பதாகைகளை ஏந்தி கொண்டு பள்ளியை சுற்றியுள்ள தெருக்களில் பேரணியாக வலம் வந்து மீண்டும் பள்ளியை வந்தடைந்தனர். நசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ஃபர்கிவ்னஸ் டே. கடந்த 7/7/2025 அன்று காமராசர் நகரில் அமைந்துள்ள நமது நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் மாணவர்கள் குளோபல் ஃபர்கிவ்னஸ் டேயை கொண்டாடினர். நமது பள்ளி கொயர் மாணவர்கள் பாடல் பாடி, ஆசிரியர்கள் வேத வசனத்தை வாசிக்க விழா துவங்கியது. மாணவர்கள் நாம் ஒருவரை ஒருவர் எப்படி மன்னிக்க வேண்டும் என்று திருக்குறள், பாடல் மற்றும் குறுநாடகம் மூலமாக மிகவும் அழகாக வெளிப்படுத்தினர். இவ்விழாவை சிறப்பிக்கும் விதமாக மன்னிப்பு என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நம் பள்ளியின் வளாகத்தில் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் பரிசுகள் வழங்கினார். இவ்வண்ணமாக விழா இனிதே நிறைவடைந்தது. குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பிஎட் கல்லூரி மாணவிகள் மேற்கொண்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கடந்த வாரம் நாசரேத் பிஎட் கல்லூரியிலிருந்து உலகளாவியலான குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை தெருமுனை நாட்டிய நாடகமாக எம் கல்லூரியின் மாணவிகள் நடத்தி காட்டினர். நாசரேத் குழந்தை உரிமைகள் குழு உறுப்பினர்கள் மற்றும் பிஎட் கல்லூரியின் ஆசிரியர்கள் இணைந்து மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் தங்களது கருத்தை விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலமாக பொதுமக்களுக்கு அன்று தெரிவித்தனர். ஏறக்குறைய 5 இடங்களில் மக்கள் கூடுமிடம், வணிக சந்திப்பு, கல்வி நிலையத்தில் பெற்றோர்களிடமும் குழந்தை தொழிலாளர் விழிப்புணர்வு கருத்தை மிக ஆழமாக பதிவு செய்தனர். எதிர்கால சந்ததியினருக்கு பயனுள்ள கருத்தை பதிவு செய்த மனநிறைவோடு மாணவிகள் கல்லூரிக்கு திரும்பினர். தற்காப்பு கலை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த 6/7/2025 அன்று பூந்தமல்லியில் அமைந்துள்ள சரோஜினி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டாக்வாண்டோ சாம்பியன்ஷிப் 2025-26 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிக்கு இப்பள்ளியின் உடற்கல்வி நிபுணரும் தேசிய வீரர் மற்றும் டாக்வாண்டோ போட்டிகளின் நடத்துனருமான திரு கோமலா அவர்கள் மாணவர்களை பயிற்றுவித்தார். இப்போட்டியில் கலந்து கொண்ட எம் பள்ளி மாணவர்களான ரித்துல் மற்றும் அர்ஷன் வெண்கல பதக்கங்களையும், அர்ஷன் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்வதற்கான தகுதியையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். வெற்றி பெற்ற எம் பள்ளியின் மாணவர்களுக்கு சாய்நாத் சப்ளையர்ஸின் பவுண்டர் திரு ஜே சாய்நாத் பாண்டியன் அவர்களின் கரங்களால் பரிசு வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறி பாராட்டினார். நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்ததான கருத்தரங்கு. நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் கடந்த 30/6/2025 அன்று காலை வழிபாடு கூடுகையை தொடர்ந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் வருகை புரிந்து தீ விபத்து ஏற்பட்டால் அதனை பயமின்றி எதிர்கொள்ளும் வழிமுறைகளை செய்து காட்டியும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர் என அனைவருக்கும் செயல்முறை பயிற்சியும் கொடுத்தனர். தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பதற்றமின்றி சிறுவர், பெரியவர், பெண்கள் என ஒவ்வொருவரையும் எவ்வாறு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சமையல் எரிவாயு சிலிண்டரை முறையாக பயன்படுத்துவது குறித்து தெளிவான விளக்கங்களை செயல்முறை வடிவில் நிகழ்த்தினார். இந்நிகழ்வினை எளிமையாக அனைவருக்கும் புரியும் வகையில் நிகழ்த்தி காட்டிய அனைத்து தீயணைப்பு துறை
காவல்துறை சார்ந்த வீரர்களுக்கும் எமது பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நர்ஸ்டேட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.